விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு முருகானந்தம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, எங்கள் வயலில் தண்ணி நிற்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாச்சும் உரம் அல்லது மருந்து அல்லது வேறு வழி இருக்கா, தயவு செய்து தெரிவிக்கவும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து வயலில் வந்து நெல் வயலில் தண்ணி நிற்கணும் அப்படின்றது வந்து ஒரு கணக்கு, அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. பொதுவாக வந்து நெல் வயலில் தண்ணி நிற்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மண்ணினுடைய தன்மை வந்து மிக மிக முக்கியமானது. பொதுவாக வந்து நம்ம வந்து களிமண் பாங்கான பூமி அல்லது வந்து கொஞ்சம் களித்தன்மை உள்ள பூமியில் வந்து மிக எளிமையாக தண்ணி நிற்கும். அந்த மாதிரி வயல்களை வந்து நம்ம வந்து நெல் பயிர் செய்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுப்போம். இருந்தாலும் சில வயல்களை வந்து மணல் பாங்கு ஆன பூமியாக இருக்கும். மணல் பாங்கான பூமி, அதாவது மணல் அதிகமாக உள்ள பூமியாக இருக்கும். அதில் வந்து தண்ணி நிற்கிறது மிக மிக சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் களித்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சேறு கலக்கிறது, அதாவது படலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேறு கலக்கக்கூடிய வந்து சரியான அளவில் சரியான விதத்தில் நல்லா சேறு கலக்கினா அந்த தன்மையோட வந்து அந்த சேறுகள் வந்து மேலே நின்று நமக்கு வந்து தண்ணியை வந்து நிற்க வைக்கும். இதுதான் வந்து என்னுடைய விஷயம். வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சேறு கலக்கி போடுறது வந்து ஒரு வகை. இதன் மூலமாக வந்து நீங்கள் மிக எளிமையாக தண்ணியை வந்து தேங்கி நிற்க வைக்க முடியும். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து மிக எளிமையாக நெல் வந்து சாகுபடி செய்ய முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சரி அப்படியே தண்ணி நிற்கிறாலும் அதை பற்றி வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வயலில் வந்து நெல் போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிணத்துல போதுமான அளவு தண்ணி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து தண்ணி பாய்ச்சி வயலை நனைச்சி விட்டால் போதும். பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி பாய்ஞ்சிருக்கும், அப்புறம் வந்து காஞ்சிரும். அந்த மாதிரியான கண்டிஷனில் வரக்கூடிய நெல் மிகச்சிறப்பாக உங்களுக்கு விளைச்சல் தரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயல் வந்து முழுமையாக நனையணும், நெல்லுக்கு வந்து போதிய அளவு வேர் பகுதிக்கு தண்ணி கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வயலுமே வந்து மிகச்சிறப்பான வளர்ச்சி தரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து வேரில் வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு அந்த மாதிரி மணல் பாங்கான பூமியாக இருந்தாலும் சரி, அதுக்காக வந்து ரொம்ப ஈரமே இல்லாமல் இருந்தால் வராது. அதாவது நல்லா தண்ணி பாய்ச்சி அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கீழே இறங்கினா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவு தண்ணி நனையக்கூடிய அளவில் இருந்தாலே நல்ல வந்து விளைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வந்து வேறு வகையான சில மருந்துகளையும் பயன்படுத்த முடியும். நம்ம வந்து சில இலைவெளி தெளிப்பு உரங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்கலாம். முதல்ல வந்து தண்ணி நீங்கள் பாய்ச்சிடுறீங்க, அப்புறம் காஞ்சிடுது, வடிஞ்சிருது, தண்ணி கீழே இறங்கிடுது அப்படின்னாலுமே வந்து அந்த மண்ணில் உள்ள ஈரத்தை எடுத்துக்கிட்டே பயிர் வந்து மிக சிறப்பாக வளரும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல மகசூலும் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, உங்களுடைய வயல் வந்து களிமண் பாங்கான பூமியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தண்ணியை வந்து அப்பப்போ வயலில் வந்து காய விட்டு தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் நல்ல விளைச்சல் வரும், நல்ல வேர் வளர்ச்சி, தூர் களைப்பு போன்றவை எல்லாமே வரும். உங்களுடைய மண் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் காய விட்டு பாய்ச்சும்போது நல்ல வேர் வந்து பிடிச்சி வரும். ஸோ அது வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ சரியாக தண்ணி நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வயலில் நினச்சி தண்ணி பாய்ச்சலாம். உங்களுக்கு போதிய அளவு தண்ணி இருந்தால் போதுமானது. இதன் மூலமாக வந்து நீங்கள் நல்ல மகசூல் எடுக்க முடியும். நல்ல மகசூல் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு அது மனசில் ஒரு இது வந்து சரியாக விளைச்சல் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு எண்ணங்கள் இருக்குது, இல்லை அப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணியை வச்சே வந்து இது நல்ல வகையாக வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாதிரியாக நீங்கள் வந்து தாராளமாக வறட்சியை தாங்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அந்த மாதிரி பொட்டாசியம் கலந்த உரங்கள், இல்லை என்பிகே, ஆல்-19 இந்த மாதிரி உரங்களை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்கும் போது பொட்டாசியம் ஹியூமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி ஆல்-19 போன்ற உரங்களை வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்கும் போது, நிறைய இலைவழி தெளிப்பு உரங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வந்து ஒரு வீடியோலையும் சொல்லுவோம். அந்த மாதிரியான இலைவழி தெளிப்பு உரங்களை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்ல மகசூலே வரும். உதாரணமாக நீங்கள் இன்றைக்கி தண்ணி கட்டிட்டீங்க, அந்த ஈரம் இருக்குது மண்ணில் அப்படின்னாவே வந்து நீங்கள் தண்ணி தேங்கலான மண்ணில் வந்து போதிய அளவு ஈரம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இலைவழி தெளிப்பு உரங்களை அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். குறிப்பாக அந்த மாதிரி இலைவழி தெளிப்பு உரங்கள் நீங்கள் நெல்லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேனோ யூரியா வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நேனோ யூரியா இருக்குது. 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து நேனோ டிஏபி வந்துருச்சு, அது கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லிலேருந்து 100 மில்லி வரைக்கும் நேனோ டிஏபி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்-19 10 லிட்டர், இதில் வந்து வாரம் ஒரு முறை அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் அதிக அளவு உரங்கள் வந்து ரசாயன உரங்களை வேர் வழியாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு, உதாரணமாக 4 மூட்டை ரசாயன உரம் வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை 2 மூட்டையாக அல்லது 1.5 மூட்டையாக குறைச்சிக்கலாம். அதுக்கு கூட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இலைவழி தெளிப்பு உரங்களை கொடுக்கலாம். ஆல்-19 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், பொட்டாசியம் நைட்ரேட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம். இது மாதிரி 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் இலை வழியாக தெளிப்பது உங்களுக்கு வந்து மகசூலை வந்து இரட்டிப்பாகும். நீங்கள் நார்மலாக தண்ணி கட்டி உங்கள் வயலில் தண்ணி தேங்கி நின்ன போது வர விளைச்சலை காட்டிலும் இது இன்னும் அதிகமாக வரும். இன்னொன்று தண்ணி நிற்கலை, அதனால் வந்து என் வயலில் வந்து அதிகமான களைகள் வந்து அதிக அளவு வளருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்.
அதுக்கு தாராளமாக நீங்கள் நேரடி நெல் விதைப்புக்கான களைக்கொல்லிகளை பயன்படுத்த முடியும். அது நேரடி நெல் விதைப்பாக இருக்கலாம், அல்லது மானாவாரி நெல் விதைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் நடவு நட்ட வயலில் தண்ணி நிற்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி கூடிய பட்சத்தில் நீங்கள் தண்ணியை பாய்ச்சிட்டு அந்த மேலீரம் இருக்கும்போதே ஏக்கருக்கு வந்து 150 மில்லி ஸ்பெரிபாக் சோடியம், அது கூட வந்து பைரோசோ சல்ஃபியூரான் ஈத்தைல் 80 கிராம், இந்த மாதிரி வந்து இது கூட வந்து சிறிதளவு ஒட்டும் பசையும் சேர்த்து வந்து நீங்கள் நல்லா வயல் வந்து முழுமையாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து களைகள் வந்து மிக எளிமையாக கட்டுப்படும். இதை வந்து 2 முறை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த களையை கட்டுப்படுத்த முடியும். களைகளை உதாரணம் பார்த்திங்கன்னா, நடவு அல்லது விதைத்த 15லேருந்து 20 நாளைக்கு உள்ளாக ஒரு முறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 நாளைக்கு உள்ளாக ஒரு முறை. அது மாதிரி வந்து இலைவெளி தெளிப்புரங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை அழகாக தெளித்து நீங்கள் நல்ல மகசூல் கொண்டு வர முடியும். குறிப்பாக வந்து அதனுடைய வளர்ச்சி காலங்கள், அதாவது நீங்கள் நடவு நட்ட நாள்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். குறிப்பாக வந்து நடவு நட்டிலேருந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து இலைவெளி தெளிப்புரங்களை வந்து கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, சாஃபிலைசர்னு சொல்லக்கூடியது கார்பன் டை மேங்கோசப் வித் வந்து என்பிகே, அது கூட வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், போரான் போன்ற நுண்ணூட்டங்கள் சேர்ந்த இந்த சாஃபிலைஸ் வந்து ஏக்கருக்கு 500 கிராம் ஒரு தடவை கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட் இது கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட், அது மாதிரி ஃபல்விக் ஆசிட், அப்புறம் அமினோ ஆசிட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகான்டினால், அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் கீழேட்டர் ஃபார்ம், அதாவது EDTA ஃபார்முலேஷனில் இருக்கிறது வந்து இதை வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உரங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து இலைவழியாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வயலில் நிற்காட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல மகசூல் எடுக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேம் விதைத்த அல்லது நட்ட 15-20 நாளைக்குள்ளாக வந்து நீங்கள் வேம் வந்து ஏக்கருக்கு வந்து 3லேருந்து 4 கிலோ ஒரு கம்பெனியை பார்த்து வருது, அதை வந்து நீங்கள் வந்து வேர் வழியாக இடலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்கல் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் நீங்கள் வந்து தாராளமாக 5லேருந்து 10 டன் வரைக்கும் வந்து நன்றாக மக்கிய தொழு உரத்தை போட்டு கடைசி விளையும் போது ஓட்டி வந்து உழுது நீங்கள் பயிர் வைக்கும்போது இன்னும் வந்து இந்த மண் வளம் வந்து நல்லா மேம்படும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். சரி, எனக்கு தொழு உரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நடவு செய்கிறது அல்லது பயிர் செய்வதற்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து இந்த சணப்பை, தக்கை, பூண்டு போன்ற இந்த பசுந்தாள் உரங்களை வந்து விதைத்து அதை மடக்கி உழுது நீங்கள் பயிர் செய்யலாம். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு மண் வளம் மேம்படும். அது மாதிரி தண்ணி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். இதையும் செய்யலாம். அது மாதிரி வந்து இலைவெளி தெளிப்புங்கள், நான் சொன்ன மாதிரி மேற்சொன்ன இலைவெளி தெளிப்புரங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து இதில் ஏதாவது நீங்கள் அடிக்கடி வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இலைவெளி தெளிப்புரங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு முறை, எல்லா மருந்துமே ஒரு முறை கொடுத்தீங்கனால உங்களுக்கு அதுக்குள்ளே பயிரே விளைஞ்சு வந்துடும். 5 நாள் ஒரு வார இடைவெளியில் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுக்கணுமான்னு கேட்டால் எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சிலதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்துடும். நம்ம என்னென்ன கொடுக்கலாம்ன்றதை வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். அது மாதிரி வந்து தண்ணி நிற்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் மானாவாரியில் கூட நல்ல விளைச்சல் எடுக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரம் பகுதிகளெலாம் வந்து நிறைய மானாவாரி நெல்லை வந்து விதைச்சு அதில் நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. மழை பெஞ்ச காலத்தில் உங்களுக்கு தண்ணி நிற்கட்டும், இல்லைனா வந்து தண்ணி வயலில் நிற்கட்டாலும் உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும். தண்ணி வந்து ஆனால் நனையணும், வயல் வந்து அப்பப்போ நினச்சி விடணும், அந்த மாதிரி இருக்கணும். தண்ணி நிற்காட்டாலும் பரவாயில்ல, தண்ணி பாய்ச்சி அது வந்து உங்களுக்கு அந்த ஈரங்கள் கிடைச்சாலே போதுமானதாக இருக்கும். அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது, நீங்கள் வந்து நிறைய மருந்துகள் சொல்கிறீங்க, நிறைய இலைத்தெளிப்பு உரங்கள் சொல்கிறீங்க, நிறைய டானிக் சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களூர் கடைகளில் வந்து கிடைக்கிறதில்ல அல்லது கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே வாங்கினாலும் அது வந்து நல்ல கம்பெனியாக நல்ல பிராண்டான்றது தெரியல. இதை வந்து நான் எவ்வாறு பார்த்து வாங்குவது அல்லது வந்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நல்ல பிராண்டான மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இதுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அப்பப்போ கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்கக்கூடியதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் என்னால் எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் எடுத்து பேசிடக்கூடிய அல்லது சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து என் சேனலில் வந்து 550 வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எல்லா வகையான வீடியோக்கள், எல்லா வகையான சத்துக்கள், எல்லா வகையான பயிர்களுக்குமே வந்து நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் அது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள், உங்களுடைய விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அவர்களும் வந்து குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறக்கூடிய அது மாதிரி வந்து நல்ல உரங்கள் மற்றும் தரமான மருந்துகள் பற்றி தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.